விசிக தொடங்கப்பட்டதிலிருந்து ஆட்சியில் பங்கு என்பதே கோரிக்கையாக இருந்தாலும் தற்போது அதற்கான சூழல் இல்லை என தெரிவித்துள்ள தொல் திருமாவளவன், ஆளுநரின் நெருக்கடியையும் கடந்து திமுக அரசு பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியுள்ளது என புகழ்ந்துரைத்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்தே நாங்கள் முன்வைக்கிற முக்கியமான கோரிக்கைகளுள் இதுவும் ஒன்று. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது அதிகார பரவலாக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கோரிக்கை. இதனை சாத்தியப்படுத்துவதற்குரிய சூழல் தமிழகத்தில் கனிந்திருக்கிறதா என்றால் இன்னும் கனியவில்லை என்று நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். அதிலும் இந்த தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் வலதுசாரிகளின் கைகள் ஓங்கிவிடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அதாவது இப்படிப்பட்ட கோரிக்கையை எழுப்புவதன் மூலம் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு பலவீனத்தை அது ஏற்படுத்திவிடக்கூடாது, அதன் மூலம் வலதுசாரிகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். இந்த அரசுக்கு நெருக்கடி தர வேண்டும், களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியில் ஆளுநர் அவர்களும் பாஜக அமைச்சர்களும் பல்வேறு நெருக்கடிகளை தந்தார்கள். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கூட தராமல் நெருக்கடியை தந்தார்கள். இத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் தாக்குப்பிடித்து, குறிப்பாக நிதி நெருக்கடிகளை தாக்குப்பிடித்து திமுக அரசு பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறது, வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறது.